நம்ம ட்ரீட் பண்ணி நல்ல ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு. லங்ஸில் இருந்த சைஸ்லாம் குறைஞ்சிருக்கு, இல்லை லங்ஸில் ஃபுல்லாக காணா போயிருக்கு, லிவரில் இருக்கிறது நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னா இதை நல்ல குட் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குறைஞ்சிருச்சுங்கிறதுனால காணா போயிடுச்சுல சார், அப்போ குணமாயிருச்சு தானே, ஸோ நான் இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம்ல அப்படின்னு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணியாச்சு, நம்மளோட இன்டென்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பேலியேட்டிவ் தான், க்யூரேட்டிவ் கிடையாது. க்யூரேட்டிவ்னால் ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஃபாலோ அப். பேலியேட்டிவ்னால் சம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி டிசீஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் பேலியேட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டே டிசைடட் ஸ்டேஜ் 4 பேலியேட்டிவ் தான். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், நல்ல ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு, வெரி குட். ஸோ இதே ட்ரீட்மெண்ட்டை கன்டினியூ பண்ணலாமா, அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு வச்சுட்டு ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் கீமோதெரப்பி போகலாமா, இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி யூஸ் பண்ணலாமா, இல்லை சர்ஜரி பாசிபிளா, ரேடியேஷன் பாசிபிளா, இப்படிங்கிற திங்கிங் அந்த இடத்துல யோசித்து அது மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ண முடியாது. நல்லா ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு, முன்னாடி இருந்ததெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு, பெட் சிடி நார்மலே வந்தால் கூட ஸ்டாப் பண்ண முடியாது.